வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹைட்ஸோடைய கிரியேட்டிவ் கண்ட்ரோல் அது டிகேஓ குரூப்ஸுக்கு பிடிக்கல. அதனால் அவர் WWE போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தியும், ராண்டி ஆர்டன் வருகிறார், அவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வர போகிறாராம், அதை பற்றின ஒரு அப்டேட்டும் நமக்கு கிடச்சிருக்குது. அண்ட் இந்த வாரம் ரால் என்ன நடக்கும், ரோமன் ரெய்ன்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி செய்தியும் கிடச்சிருக்குது. சரி வாங்க இன்னைக்கான தகவல்களை பற்றி பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு முதலாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் போகிற செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ராண்டி ஆர்டனை பற்றி தான். இப்போ சமீப காலமாக WWE பார்த்தீங்கன்னா இப்படி சொதவிட்டு இருக்குது. முக்கிய காரணம் ட்ரிபிள் ஹைட்ஸை சொல்லலாம். ராண்டி ஆர்டன் மாதிரியான ஒரு திறமையான மல்யுத்த வீரரை வச்சுக்கிட்டு WWE பார்த்தீங்கன்னா ஜோ காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவரை ஒழுங்காகவும் காட்டுறதில்ல, ஒழுங்கான ஸ்டோரியும் கொண்டு போக போகிறது இல்லை. இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற செய்தியின்படி ராண்டி ஆர்டன் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிக் பிளான் போட்டு வச்சுருக்கிறாங்களாம். அதாவது ஒரு பெரிய திட்டம். ட்ரிபிள் ஹைட்ஸ் ராண்டி ஆர்டனுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிக்கிறாரே தவிர்த்து பெரிய பெரிய ஸ்டோரிலாம் கொடுக்க மாட்டேக்கார்ல. ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிற செய்தியின்படி இந்த முறை ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு ஹீல் கேரக்டராக வரப்போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. வந்தால் நல்லா தான் இருக்கும். ஹீல் கேரக்டர் மட்டும் இல்லாமல் ராண்டி ஆர்டன் ஒரு ஸ்டேபிள் கிரியேட் பண்ண போகிறாராம். NXT சேர்ந்த லக்ஸர் கிங் அப்படிங்கிற மல்யுத்த வீரரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், NXT பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் சில டைம் இவரை பற்றி பேசியிருக்கோம். இவரை ராண்டி ஆர்டன் கூட சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ண போகிறாங்களாம். டீம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருப்பாங்க. பொதுவாகவே லக்ஸர் கிங் ஒரு ஸ்பீச்லேயும் சரி, சண்டை போடுறதும் சரி, ஒரு யூனிக்கான ரெஸ்லர். அவர் ராண்டி ஆர்டன் கூட டீம் அப் பண்ணாருன்னா அது நல்லா இருக்கும். இப்போ WWE பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள் அப்படிங்கிறது ஒழுங்காக எதுவுமே இல்லை. டீம் அப்படிங்கிறது இல்லை. பிளட் லைன் எப்போ செத்துச்சோ அதோட மொத்தமாக எல்லாமே செத்து போயிடுச்சு. ராண்டி ஆர்டன் மாதிரியான ஒரு ரெஸ்லர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணால் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் ராண்டி ஆர்டன் டீம் ஃபார்ம் பண்ணதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆனதில்லை. RK Bro லெஜெண்டரியான ஒரு டீமில் இதுவும் சேர்ந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் அவருடைய லெகசி டீம் லெகசியை புரட்டுற அளவுக்கு அது சூப்பராக இருந்தது. ராண்டி ஆர்டனோட பர்ஃபார்மன்ஸ்னால் அதில் அல்டிமேட்டாக இருந்தது. இதை தவிர்த்து அவர் எவல்யூஷனில் இருந்தார். இதுக்கும் மேலே நம்ம சொல்லணும்னா ஒயிட் 6 இந்த மாதிரி நிறைய டீமில் பார்த்தீங்கன்னா அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு, ஜாயின் பண்ணியிருக்காரு. எல்லாமே சக்ஸஸ் அமைஞ்சிருக்குது. இந்த முறையும் ராண்டி ஆர்டன் கையில் இப்படி ஒரு டீம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைலோ அப்படிங்கிற ஒரு மல்யுத்த வீரர் உண்டு. அவர் NXT இருக்கா. அவருடைய ஜாடை அப்படிங்கிறது முழுக்க பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் மாதிரியே இருக்கும். இப்போ லக்ஸர் கிங் இந்த மைலக் 2 பேரையுமே சேர்த்து ராண்டி ஆர்டன் கூட சேர்ந்து ஒரு டாக் டீமாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நடந்தால் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னதுதான் கைஸ், ராண்டி ஆர்டனை நம்பி ஒரு டீமை கொடுக்கலாம். அப்போது அந்த பிராண்டையே அவர் ரன் பண்ணுவார். எக்ஸாம்பிளுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்னது தான். அண்ட் இந்த 2 டேலண்டட் ரெஸ்லர்ஸும் WWE NXTயில் ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் ராண்டி ஆர்டன் மூலியமாக இவங்க மெயின் ஷோக்கு டெபியூட் ஆகும் பட்சத்தில் அடுத்தடுத்து அவங்களுடைய மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பிரான் பிரேக்கரை செத்துலான்னு கூட சேர்த்து வச்ச மாதிரி. ஸோ அதை WWE பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் இப்போ வெளிவந்திருக்குது. என்னடா சத்தம் கேட்குதுன்னு நினைக்காதீங்க. நான் எப்பப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறனோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்லைனில் ஃபோன் வந்துடும். நான் வேலை பார்த்துட்ட இடத்துல தான் சில டைம் அப்டேட் கிடைக்கும் போது வீடியோ போடுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் வேலைக்கும் போகிறேன், யூடியூப் கவனிக்கிறேன். அதனால தான் அந்த லேண்ட்லைன் சத்தம் கேட்டிருக்கும். சரிங்களா? சில டைம் கேட்கும், சொல்லணும்ல, சில பேர் டிஸ்டர்ப் ஆவீங்க, அதுக்காக சொல்கிறேன். ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ராண்டி ஆர்டனோட ரிட்டனுக்கு அப்புறமா WWE பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் என்ன எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ராண்டி ஆர்டன் ராயல் ரம்புக்கு முன்னாடி நடக்கிற சவுதி அரேபியா அந்த ஷோவில் அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ட்ரிபிள் ஹைட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரிபிள் ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா WWEயோடைய ஒரு லெஜெண்டரி ரெஸ்லராக இருக்கலாம், ஒரு CCOவாக இருக்கலாம். ஆனால் அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் நிறைய பேருக்கு பிடிக்கல. TKO குரூப்ஸுக்கும் இது பிடிக்கல. ஏன்னா ட்ரிபிள் ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவத்தனத்தின் உச்சத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில ஸ்டோரியெல்லாம் ரொம்ப மொக்கையாக இந்த நல்லாவே இருக்காது அப்படின்னு தெரிஞ்சும் அதை புக் பண்ணுறது. இப்போ வின்ஸ் மேக்மேன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாருங்க. ஒரு ரெஸ்லரை புஷ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. ஷோ டவுனாக போச்சுன்னா அவரை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. ட்ரிபிள் ஹெச் அப்படியே போனாலும் பரவாயில்ல, நான் அவனை தான் வச்சு ஓட்டுவேன். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜே உசோ மாதிரியான ஒரு சில ரெஸ்லர்ஸ். ஸோ டேலண்ட் இருக்கிறத அவங்களை விட்டுட்டு டாக் டீமரை பெரிய புஷ்ஷாக காட்டுறது, கருப்பிற ரெஸ்லருக்கு வாய்ப்பே கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி டீலிங்கை ட்ரிபிள் ஹெச் நிறைய பண்ணிட்டு இருந்தார்ல.
ட்ரிபிள் ஹைட்ஸோடைய கான்ட்ராக்ட் 2026 முடியுது. ட்ரிபிள் ஹைட்ஸ் ஒன்றும் டபிள்யூபிள்யூ ஓனர் கிடையாது, டிகேஓ குரூப்ஸ் கீழே இருக்குது. இவர் டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற ஒருத்தர் தான். ஸோ நல்ல லெஜெண்டரி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை சிசிஓவாக வச்சுருக்கிறாங்க. எல்லா நுணுப்பங்களும் டபிள்யூபிள்யூ பற்றி தெரியும்னு. ஆனால் இப்போ அந்த நுணுப்பங்களை பற்றி டிகேஓ குரூப்ஸே நல்லா கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா 2 வருஷம் ஆச்சுல டிகேஓ குரூப்ஸ் கூட போச்சு, கற்றுக்காமல் இருப்பாங்களா, எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டாங்க. இப்போ ட்ரிபிள் ஹைட்ஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ட்ரிபிள் ஹைட்ஸோடைய கண்ட்ரோல் 2026 முடிய போகுது அப்படிங்கிற செய்தி தான் கிடச்சிருக்குது. அதாவது 2026 நவம்பர் மாதத்தோடைய எண்டிங்கில் அவருடைய கான்ட்ராக்ட் முடியுதான். அப்போது ஐயா நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுடைய பணிகள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. இதனால் வரைக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கே டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ரீசெண்டிங் கொடுக்கலையா. ஏன்னா அவருடைய கண்ட்ரோல் அவ்வளோ மோசமாக போய்ட்டுருக்குது. ஒருவேளை இது தெரிஞ்சு தான் டபிள்யூபிள்யூ இவ்வளோ மோசமாக ஸ்டோரி லைன் கொண்டு போகிறாரா அப்படின்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரியும் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஓரினத்தன்மையாக தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இப்போ பார்க்குறாரு. அதாவது வெள்ளையாக இருக்கிறவனுக்கு சாதனை உண்டு, கருப்பாகிறவனுக்கு சாதனை கிடையாது அப்படிங்கிற ஆங்கிலேஷன் தான். இப்போ வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது எப்பா நீ வந்து உடம்பை ஏற்றிட்டு வாப்பா, ஒரு ரஸ்லர் மாதிரி கூட்டிகிட்டு வா, நான் கண்டிப்பாக வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் இவர் அப்படி இல்லை. இவருடைய இறால் இருக்கிற ரஸ்லர்ஸோட உடம்பை பாருங்கள், அன்ஷேப்பாக இருக்குது. சோலா சிக்காவாக இருக்கட்டும், ஜாக்கஃபாட்டாக இருக்கட்டும், வரம்போது நல்லா தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெருத்து இருக்கிறாங்க, அவரும் கண்டுக்கவே மாட்டேங்காரு. பெருத்து நீங்கள் கோழி மாதிரி இருங்க, போண்டா கோழி மாதிரி இருங்க, பிரச்சனை இல்லை, எக்ஸசைஸ்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஃப்ரீயாக விடுறாரு. அது தப்பு தானே. அதே மாதிரி பிளாக் பீப்புள் ரெஸ்லர்ஸ் இவருடைய யாரால ரொம்ப டவுனாக போயிட்டாங்க. ஆல்மைதி பாபி லாஸ்லியோட உடம்பு எப்படி இருக்கும், வின்ஸ் மேக்மேன் யாரால அவர் எப்படி இருந்தார், 2 டைம் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணார். ட்ரிபிள் ஹெச்சோட ஏரால இவர் அடிமட்ட லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க, மேட்சஸே கொடுக்கல. அதனால தான் இந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ போயிட்டார் பாபி லாஸ்லி. அண்ட் பிளாக் பீப்புள் இவரோட ஏரால சாம்பியனே ஆகலை. அதெல்லாம் மோசமான விஷயம்ல. இப்போ என்எக்ஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷான் மைக்கேலோட கண்ட்ரோல் இருக்குது. அவர் பிளாக் பீப்புள் மட்டும் இல்லை, ஒயிட்டோ பிளாக்கோ நீ திறமை இருந்தால் உனக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்கிறாரு. வின்ஸ் மேக்மேன் ஏரால உருவான நியூ டேயாக இருக்கட்டும், பிளாக் ரெஸ்லர்ஸில் எக்கச்சக்க பேர் டபிள்யூலே இல்லை, அவங்களாம் சும்மா வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, ட்ரிபிள் ஹைட்ஸோட ஏரால ஒரு பிளாக் ரெஸ்லர் என்எக்ஸ்டி சேர்க்காதீங்க, அது ஷான் மைக்கேல் கண்ட்ரோலில் இருக்குது. அவர் நல்லாவே கொண்டு போகிறாரு. தொடர்ந்து பிளாக் ரெஸ்லர்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுக்கு திறமை இருக்குதா. இப்போ ட்ரிக் வில்லியம்ஸாக இருக்கட்டும், ஓபாஃபமியாக இருக்கட்டும், எக்கச்சக்க பேர் அவங்களுக்கு திறமை இருக்குன்னா அவங்களை என்எக்ஸ்டி சாம்பியன் ஆகிறாரு. ஓகே, அதுவே அவங்க மெயின் ராஸ்டருக்கு வரும்போது மட்டமாக போயிடறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கார்வலைஸ், அவர் என்எக்ஸில் எப்படி இருந்தார், மெயின் ராஸ்டரில் ஒன்றுமே இல்லை. இப்போ தான் ஏதோ ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுத்து அவருக்கு ஒரு புஷ் கொடுத்துருக்குறாங்க. வின்ஸ் மேக்மேன் ஏரால எல்லா ரெஸ்லருக்குமே வாய்ப்பு கிடச்சிது. ட்ரிபிள் ஹெச் ரெஸ்லர் ஏரால இந்த பிளாக் ரெஸ்லர்ஸை மட்டம் தட்டிட்டாங்க. அதனால தான் பாபி லாஸ்லி டபிள்யூ விட்டு போனான்னு சொன்னோம்ல. பாபி லாஸ்லி ஒரு சிங்கிள் சாம்பியன்ஷிப்பை மெயின் ராஸ்டரில் வின் பண்ணதுக்கப்புறமா எந்த ரெஸ்லருக்கும் கருப்பின ரெஸ்லருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்குமா டபிள்யூபிள்யூ யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி இவர் ஒரு 3 வருஷம் இருக்குங்களேன். அதுக்கப்புறமா இப்போ தான் கார்மலிஸ் தான் அடுத்த ஆளாக அந்த பிளாக் பீப்புளிலேருந்து மிட் கார்ட் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. மெயின் டைட்டில் அதாவது சிங்கிள் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. இடைப்பட்ட நேரத்தில் யாருமே வெற்றி பெறலை. எவ்வளோ மோசமான விஷயம் பார்த்தீங்களா. இதில் வேறு ஓபாஃபமி, ட்ரிக் வில்லியம்ஸ்லாம் மெயின் ராஸ்டருக்கு வராங்க. அவங்கள எப்படி காட்டுறாருன்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிபிள் ஹெச் வந்து ஓரவஞ்சனையாக அந்த கருப்பின ஆட்களுக்கெல்லாம் திறமை கிடையாது, வெள்ளை ஆட்களுக்கு தான் திறமை அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அவரும் எல்லாரையும் காட்டினா நல்லா தான் இருக்கும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் ஹெச்சோட ஏரால மென் டிவிஷனில் சிங்கிள் சாம்பியன்ஷிப்பை, டேக் டீம் கிடையாது, சிங்கிள் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முதல் ஆள் நம்ம காரணம் இதுதாங்க, பாபி லாஸ்லிக்கு அப்புறமா. என்னத்தை சொல்ல. சரி, ஃபைனலாக இந்த வாரம் மண்டே நைட்டெல்லாம் என்ன நடக்குதோ அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன தொகுப்பாக நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா 2-3 வாரமாக டேப்பிங் ஷோவாக இருந்தது. இந்த வாரம் டேப்பிங் ஷோ கிடையாது. அதனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த நாளை என்னென்னலாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறானுங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா தியரி இருக்கிறார்ல, அவருக்கும் ரேமர் ஸ்டீரியோக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இது வந்து மெயின் ஈவெண்ட்டாக நடக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் கொண்டு போகிறாங்க ஸ்டோரி இல்லைனா, அதனால் மெயின் ஈவெண்ட்டாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குல்ல, அதுவும் மெயின் ஈவெண்ட்டாக போக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். டேக் டீம் சாம்பியன்ஷிப் உங்களுக்கு தெரியும், வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு ஏஜே அண்ட் லீ வெர்சஸ் ஹூசோஸ்குள்ளே நடக்க போகுது. இதை நம்ம பிறகு பார்க்கலாம். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அண்ட் விஷன் டீம் வந்து அவங்களுடைய ப்ரொமோ கட் பண்ண போகிறாங்க. பால் ஹேமன் ப்ரான் பிரேக்கரை பற்றியும் அவர் சாம்பியன் ஆகிறத பற்றியும் பேச போகிறாராம். அண்ட் சிஎம் பாங்கும் இந்த வாரம் மண்டே நைட்டாருக்கு வர போகிறாரு. ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. நிக்கி பெல்லா வெர்சஸ் ஸ்டெஃபனி வால்கர் வெஸ்டீஸ்
ரக்கில் ராட்ரிகஸ், இவங்க 3 பேருக்குள்ள ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு மேட்ச் நடக்க போகுது. அண்ட் இந்த ஊசோஸ் மேட்ச் இருக்குல்ல, அதில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. அதாவது 100% அஃபிஷியல் நியூஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரோமன் ரெயின்ஸை ரால அட்வர்டைஸே பண்ணலை. ஆனாலும் இந்த இயருடைய எண்டிங்கில் ரோமன் ரெயின்ஸ் ஒரு தடவை தலை காட்டுவார். அதுவும் ஊசோஸோடைய மேட்ச் டாக்டி மேட்ச் நடக்கிறதுனால மேபி ப்ரான் பிரேக்கர் பிரான்சனோட இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா அதை தடுக்கிறதுக்காக ரோமனுடைய ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு கடைசி நேரத்து செய்தி தான். எனக்கு தெரிஞ்சு ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இந்த வாரத்தை காட்டிலும் அதுக்கு அடுத்த வாரம், அதாவது ஜனவரி முதல் ரா நடக்கல, அதுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ரோமன் ரெயின்ஸ் சர்ப்ரைஸாக வந்தால் ரோமன் ரெயின்ஸ் சர்ச்சைகளுக்கு ஒரு ட்ரீட் தானே. உண்மையிலேயே சொல்கிறப்பா, இந்த மனுஷன் இல்லாமல் போர் அடிக்குது. இதுவே எப்படின்னா இந்த ஆள்லாம் ரிட்டையர் ஆகிட்டார்னா டபுள்யூ என்ன ஆகும்? டபுள்யூ ரிட்டையர் ஆகிடும் போல இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி ரெஸ்லிங் கிங்டம்லேருந்து ரிட்டையர் ஆகிடுவேன்.